ஒவ்வொரு பட்டணத்திலும் நியாயாதிபதிகள். அவன் யூதாவின் அரணான பட்டணங்களாகிய ஒவ்வொரு பட்டணத்திலும் நியாயாதிபதிகளை வைத்து அந்த நியாயாதிபதிகளை நோக்கி, நீங்கள் செய்கிற காரியத்தை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். நீங்கள் மனுஷனுடைய கட்டளையினால் அல்ல, கர்த்தருடைய கட்டளையினால் நியாயம் விசாரிக்கிறீர்கள். நியாயம் விசாரிக்கிற விஷயத்திலே அவர் உங்களுடனே இருக்கிறார். ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவது. எச்சரிக்கையாய் இருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகதாட்சிணியமும் இல்லை, பரிதானமும் அவரிடத்திலே செல்லாது என்றான். யோசபாத் யூதா தேசத்திலே ஆவிக்குரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்துகிறான். விக்கிரகங்களுக்கு பின்னால் போன ஜனங்களை கர்த்தரிடத்திற்கு திரும்ப அழைத்து வருகிறான். கர்த்தரிடத்தில் திரும்பி வந்திருக்கிற ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும். கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். யூதா ஜனத்தார் மத்தியிலே கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை பிரசங்கம் பண்ணுவதற்காக யோசபாத் யூதா தேசம் எங்கும் பிரபுக்களையும் உபதேசியார்களையும் அனுப்பினான். அவர்கள் யூதாவின் மனுஷருக்கு கர்த்தரை பற்றிய சத்தியங்களையும் அவருடைய வார்த்தைகளையும் உபதேசம் பண்ணினார்கள். யூதா ஜனங்களுக்கு இப்போது சத்தியம் தெரிந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையும் அவருடைய பிரமாணங்களும் ஜனங்களுக்கு தெரிந்திருக்கிறது. இப்போது அவர்கள் கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். சத்தியத்தை தெரிந்திருந்தும் சத்தியத்திற்கு விரோதமாக கிரியை செய்யக்கூடாது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது சத்தியம். யோசபாத் யூதா தேசத்திற்கு ராஜாவாய் இருக்கிறான். ஜனங்கள் பாவம் செய்யும் போது ராஜா அவர்களை தண்டிக்க வேண்டும். ஜனங்களுடைய வழக்குகளை நியாயமாய் விசாரிக்க வேண்டும். அதற்காக யோசபாத் யூதா தேசத்திலே நியாயாதிபதிகளை நியமிக்கிறான். யூதா தேசத்தில் 2 விதமான நியாயாதிபதிகள் நியமிக்கப்படுகிறார்கள். யோசபாத் யூதாவின் ஒவ்வொரு பட்டணத்திலும் நியாயாதிபதிகளை நியமிக்கிறான். இவர்கள் சிறிய நியாயாதிபதிகள். இவர்களுடைய நியாய மன்றங்களும் அதிகாரத்தில் சிறியவை. இது தவிர யோசபாத் எருசலேமிலும் நியாயாதிபதிகளை நியமிக்கிறான். இவர்கள் யூதா தேசத்தின் பெரிய நியாயாதிபதிகள். எருசலேமில் உள்ள நீதிமன்றம் அதிகாரத்தில் பெரிய நீதிமன்றமாய் இருக்கிறது. யோசபாத் யூதாவின் அரணான பட்டணங்களாகிய ஒவ்வொரு பட்டணத்திலும் நியாயாதிபதிகளை வைக்கிறான். யோசபாத் அந்த நியாயாதிபதிகளை நோக்கி, நீங்கள் செய்கிற காரியத்தை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். நீங்கள் மனுஷருடைய கட்டளையினால் அல்ல, கர்த்தருடைய கட்டளையினால் நியாயம் விசாரிக்கிறீர்கள். நியாயம் விசாரிக்கிற விஷயத்தில் அவர் உங்களுடனே இருக்கிறார் என்றும், ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவது. எச்சரிக்கையாய் இருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகதாட்சிணியமும் இல்லை, பரிதானமும் அவரிடத்தில் செல்லாது என்றும் சொல்லுகிறான். நியாயாதிபதிகள் கர்த்தருடைய கட்டளையினால் நியாயம் விசாரிக்க வேண்டும். அவர்களிடத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். யூதா ஜனங்கள் நியாயாதிபதிகளை நம்புகிறார்கள். ஆகையினால் நியாயாதிபதிகள் அவர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். நியாயாதிபதிகள் தங்களுடைய நியாயமான விசாரிப்புகளினாலும் நீதியான தீர்ப்புகளினாலும் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். அவர்கள் கர்த்தருடைய கட்டளையினால் நியாயம் விசாரிக்கிறார்கள். கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் இருப்பது போல நியாயாதிபதிகளும் நீதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நியாயம் விசாரிக்கிற விஷயத்திலே கர்த்தர் நியாயாதிபதிகளோடு கூட இருக்கிறார். நியாயாதிபதிகள் மனுஷருக்கு பயந்து நியாயத்தை திருப்பிவிடக்கூடாது. அவர்களிடத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மனுஷருக்கு பயப்பட மாட்டார்கள்.